off anymore. The atomic bomb. நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ் ஆந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துருங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வெல்கம் பேக் டு நிஹால்ஃபேக்ஸ். நான் உங்கள் நிஹால். நம்ம இப்போ வந்து ஈதை வந்து நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் விஷஸ். இப்போ வந்து ஈதுன்னாலே கண்டிப்பாக வந்து பிரியாணி ஈது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானு சொல்லி பார்த்தா வட்டலப்பம். அது வந்து எங்கேன்னு சொல்லி ஒரிஜின் ஆச்சுன்னா ஸ்ரீலங்காவில். இது அதுக்கப்புறம் வந்து காயல்பட்டினம், அதுக்கப்புறம் கீழக்கரை, இந்த மாதிரி சில ஏரியாஸ்லாம் நிறையவே வந்து யூஸ் பண்ணுற ஒரு இதாக இருக்குது. சரி, ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து வட்டலை பற்றி மேக்கிங் பண்ணுற வீடியோவாக போடுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபன்னாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னு சொல்லி பார்த்தா 1.5 கப்பாக சீனியை வந்து எடுத்து போடுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வாங்க. இதில் வந்து ஃபுல்லாக இந்த இது ஃபுல் லேயரில் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி கரெக்டாக அது எட்ஜுக்கு வந்து நிற்பாட்டுற வரை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 1 கப்பு ஃபுல்லாக இதை வந்து மிக்சியில் வந்து ஃபுல்லாக நம்ம போடுறோம். இன்னொரு 1/2 கப்பு கிட்ட வந்து இன்னொரு சீனியை நம்ம எடுத்து போடுறோம். சீனி தான் போடணும்னு அவசியம் இல்லை. கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம ஃபுல்லாக போட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா மிக்சியில் வந்து ஃபுல்லாக வந்து அதை கிரைண்ட் பண்ணுற மாதிரி. ஏதோ புகை மண்டபம் மாதிரி வருது பாருங்கள். சீனியை வந்து அப்படியே ஒரு சீனியை வந்து ஸோ வந்து இப்போ வந்து அதை டெக்ஸ்டர் ஃபார்மில் வந்துருக்கு பார்த்தீங்களா, பவுடர் இதில் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்தா முட்டையை உடைச்சி ஊற்றணும். இந்த டெக்ஸ்டர் ஃபார்மை வந்து நம்ம இதில் கொட்ட போகணும். சரியா? இந்த இதில் அது ஃபஸ்ட்டு டைம் ட்ரைனால் கொஞ்சம் ஸோ வந்து அந்த சுகரை வந்து இந்த டெக்ஸ்டர் ஃபார்மில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா முட்டையை எடுத்து ஊற்றணும். அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 4 முட்டையை கிட்ட உடைச்சிட்டு அந்த இதை வந்து ஊற்றணும். ஓகே. ஸோ வந்து இப்போது வந்து நான் மொத்தமாகவே 4 முட்டையும் சேர்த்து போட்டேன். ஒவ்வொன்றா போட்டாலும் பரவாயில்ல. ஸோ இதை வந்து அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த சுகர் சிரப் மாதிரி இருக்குல்ல, அந்த டெக்ஸ்டரில் போட்டு அதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும். சீனியை தான் சுகர் சிரப்னு ஓடிட்டேன், கண்டுக்காது. பாஸ் பண்ணி ஸோ இந்த ஃபார்மில் வந்துடுது. நல்லா தெரியுதா? இந்த ஃபார்மில் வந்துடும். இந்த ஃபார்மை வந்தோடனே ஏற்கனவே நம்ம வச்சுருந்த இதில் வந்து அந்த இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை வந்து அந்த முட்டை உடைக்கிற இதை வச்சு பண்ணலாம். இது பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இப்போ ரிமைனிங் முட்டை ஒன்றா இருக்குல்ல, அதை ஃபுல்லாக எடுத்து உடச்சி ஊற்றணும். ஓகே. ஸோ இப்போ ரிமைனிங் முட்டையை வந்து உடச்சாச்சு. அதையும் அப்படியே ஊற்றிடுவோம். நல்லா ஊற்றிட்டு அப்புறம் முட்டை கலக்கிற இதை வச்சுட்டு நல்லா அந்த இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணணும். தெரியுதா? ஸோ இதை வந்து ஒரு 5 minutes 4 minutes கிட்ட பண்ணிட்டோம்னா அது ஒரு இந்த ஸோ அந்த முட்டையை வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு தேங்காவோட பால்
ஒரு ஃபஸ்ட் டைம் ஆட்டினோன்னே வரும்ல அந்த பால் மட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். 2வது பால் வந்து ரசத்துக்கோ இதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா இந்த மிக்சியில் ஊற்றிடுங்க. ஒரு 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 கிளாஸ் இதில் வச்சுக்க போங்க. ஒரு விசில். ஸோ இப்போ வந்து 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கோம். பொரிகடலை, அப்புறம் வந்து கேஷ்யூ நட், அப்புறம் கசகசா. இந்த 3 வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் போட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஃபார்மில் ஆக்க போகிறோம். சரியா? ஸோ இதுதான் இந்த பேஸ்ட் ஃபார்ம். சரியா? நல்லா ஒரு திக்கான ஃபார்மில் இருக்கா? ஸோ இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து ஊற்றிடணும். நல்லா அப்படியே மைனஸ் மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே. இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒன் கிளாஸ்னு வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு இது பண்ணோம், மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு அப்புறம் 3 மில்க் மேடு வந்து இங்கே இருக்குது. ஸோ மில்க் மேடில் ஒரு 3 ஸ்பூன் போதும். இதுவே வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 3 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு ஓரமாக வச்சு. ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோகோனட் மில்கில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல அந்த இது. ஸோ ஏற்கனவே நம்ம அந்த முட்டையை இது வச்சுருந்தோம். அந்த இதில் வந்து ஊற்றுறோம். ஸோ இது ரிமைனிங் பால், அதையும் நம்ம அதில் ஊற்றிடும். ஓகே. இப்போ ரிமைனிங் பாலை வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து வெனிலா எசன்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய் வந்து அது அப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக வந்து அரைச்சி அப்படியே மேலே வந்து கடைசியாக வந்து ஃபினிஷிங்க்கு நீங்கள் போட்டால் இன்னும் ஒரு ஸ்மெல்லாகவும் நல்ல ஒரு சூப்பர் இதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நெய் இருக்குது. நெய் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். அது சில பேருக்கு பிடிக்கும், நெய்யோட இது பிடிக்கும், அவங்க வந்து அதை போட்டுக்கலாம். ஸோ அதிகமாக இது பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். இது ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அதோட டெக்ஸ்டர்ஸ்க்கு வெளியே உள்ள ஒரு நல்ல ஒரு இதுக்காண்டி நல்லா பேனை சூடாக்கிட்டு நம்ம கீயை கொஞ்சம் போட்டு நல்லா வந்து அந்த கேஷ்யூ நட்டையும் இதையும் வந்து நல்லா பொரிக்க போகிறோம். லைக் இது பண்ணுறோம். சரியா? இதுதான் மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேஷ்யூ நட்டை வந்து அப்படியே அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றும், நல்லா இருக்கும். ஒரு கையாலேயே வெட்டிருக்கலாம் போல். நவீன மிஷினை நம்மளது வேஸ்ட்டாக போயிடுச்சு. பாஸ் பண்ணி மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மூலயமா பண்ணோம். அதில் ஒழுங்காக வரலன்னு சொல்லிட்டு நம்ம கையாலேயே உடைச்சாச்சு. ஸோ அதை வந்து அப்படியே போடுவோம். அதுக்கப்புறம் வந்து சரிதா இதில் வந்து ஒரு கை அளவில் இது இவ்வளோ போதும். ஜஸ்ட்டு வறுத்து அந்த இது மேலே நல்லா ஒரு ஸ்மெல்லுக்காக வேண்டி அந்த ஒரு ஃபைனல் டெக்ஸ்டருக்கு பண்ணுறதுக்காக இந்த கிஸ்மிஸ் பழத்தெல்லாம் போட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குறோம். சரியா? சரியா?
பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சாக்லேட் எசன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ்னால் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் வேணும் ஊற்றுறோம். ஓகே, இப்போ என்னென்னா இந்த டெக்ஸ்டர் ஃபார்மில் உள்ளதை இதில் போடுறோம். ஸோ இப்போ வந்து சொல்லி பார்த்தா ரிமைனிங் உள்ளதை இந்த இதில் ஊற்றுறோம். சரியா, அந்த இதை நம்ம பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து பொரிச்சோம்ல அதை வந்து போட்டு இது பண்ணுவோம். சரியா, ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு கலக்கிக்கிட்டு நல்லா அந்த இது திக்னஸாக இருக்குது. ஓகே, பாஸ் பண்ணி என்ன கிட்டக்க வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஓகே இந்த இதை இவ்வளோ பண்ணியாச்சு. சரியா, இல்லை ரிமைனிங் உள்ள இந்த பருப்புலாம் இருக்குது பாருங்கள், நான் கொஞ்சம் நல்லா கருக விட்டேன், மெதுவாகவே எடுத்துருக்கணும். சும்மா அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே, முடிஞ்சா ரிமைனிங் வந்து நம்ம வந்து மூட்டை பூச்சி கொண்டும் நவீன மிஷினில் பண்ணோம்ல, அதில் என்ன ஆச்சுன்னா டெக்ஸ்டர் ஃபார்ம் இந்த ரொம்ப மைனூட்டாக இருக்குது பாருங்கன்னா, அந்த இதில் வந்துடுச்சு. இதை நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம், நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் ஆட் பண்ணிடலாம். அப்படியே மலை ஷாரல் மாதிரி ஊற்றுது. ஓகே, டக்குன்னு பார்த்தா ஒயிட் சாக்லேட் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தா இதை வந்து அவிக்கணும், எந்த ஃபார்மெட்டில் வருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸாக அந்த இதில் ஆக்கி விட்டுருவோம். சுட சுடவும் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ஐஸில் வச்சு சாப்பிடுவாங்க, உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்து. ஓகே, நம்ம பார்ப்போம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அவிக்கிறது தான் ஒரு. ஸோ வந்து இப்போ வந்து அவிக்கிற இதுக்கு வந்தாச்சு. குக்கரில் வச்சு அப்படியே மூடி வச்சு, ஸோ குக்கரில் வச்சு மூடி அடுப்பில் வச்சு இப்போ வந்து ஒரு 10 விசில்லே வந்துருச்சு. மேக்ஸிமம் ரொம்ப பண்ணி வந்து கருவ வைக்காது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரைனால இப்போ சாட்டர்டே பாருங்கண்ணா, நெக்ஸ்ட் வேறு லெவலில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பீஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து கருப்பட்டியில் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து சீனியில் பண்ணிருக்கோம். நமக்குள்ளேயே ஒரு செஃப். ஸோ இந்த ஈத் வந்து உங்கள் குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது புது vlogs. ஸோ அந்த ஈதை வந்து நல்லா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். Have a good day friends. Thank you.